இங்க நான் எதிர்பார்த்ததுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனா மத்தபடி அன்பு, பாசம், நேசம், உறவு, ஆறுதல், அரவணைப்பு இது எல்லாமே எனக்கு கிடைச்சது. ஆனா கிடைக்காத ஒண்ணுக்காக தான் தினம் தினம் நான் போராடிட்டு இருக்கேன். செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். அப்படி என்னம்மா இங்க உனக்கு கிடைக்கல? அந்த குறை என்ன சொல்லுமா? வேற யாரு? மாப்பிள்ள தான். மேடம், அந்த பிரீத்தி மட்டும் விக்ரம் தான் இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒண்ணுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நமக்கு வேலை மிச்சம். மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியல. இப்ப வரைக்கும் அவளுக்கு நடந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டு வந்தா, அடுத்ததா விக்ரம் எனக்கு கிடைக்காம இருக்கிறது தான் என்னோட ஒரே குறைன்னு சொல்லிட்டா போதும். எங்க அம்மா உடனடியா அவ கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அப்புறம் நாம போட்ட பிளான் சக்சஸ். நமக்கு அவ வீட்டை விட்டு வெளியில போனா மட்டும் போதும். அது நடக்குமா? அவ விக்ரம் தான் சொல்லிடுவாளா? வேற என்ன இருக்கு? பிரீத்தி கண்டிப்பா விக்ரமத்தான் சொல்லுவா. நீ வேணா பாத்துட்டே இரு. அவ சொல்லிடுவா. ஆனா பாட்டை வெளியே அனுப்புவாங்களா? விக்ரமுக்கு ஏத்த பொண்ணு நீ இருக்கும்போது வேற பொண்ணு கூட விக்ரம் பேசினா கோவப்படுவாங்க. ஆனா பிரீத்தி விக்ரம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? சொல்லு பிரீத்தி, அது என்னது? சொல்லு பிரீத்தி, எதுக்கு அமைதியா இருக்க? சொல்லு. ஒரு நிமிஷமா. சாரி மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம். இது வரைக்கும் சப்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருந்து ஆள் மனச பதிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பிரீத்தி சொன்னாங்க. ஆனா இப்ப நார்மலாகி கான்சியஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு சொல்றது நிறுத்திட்டாங்க. ஏன் சார், நாங்க தானே இருக்கோம், தைரியமா சொல்ல சொல்லுங்க. அதுதான் ப்ராப்ளமே. நீங்க இருக்கிற வரைக்கும் பிரீத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாரும் வெளியில போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவங்கள மறுபடியும் ஹிப்னாட்டிஸ் பண்ணி அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அதை மட்டும் நீங்க நிறைவேற்றி வைங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியோட லைஃப்ல மன ரீதியா எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கேளுங்க, நாங்க வெளியே இருக்கோம். ப்ளீஸ். இது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? எல்லாம் நீ சொல்லி கொடுத்து தானே பண்ணோம். சொல்லி கொடுத்தாலும் பிரீத்தி சொன்னதை கேட்டு நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். நீ இப்ப வெளியில போனா நான் என் ப்ராசஸை முடிச்சு உங்களை நான் சேர்த்து வைப்பேன். இப்படி வந்து கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணனா அப்புறம் நீ சொல்லி கொடுத்ததா நான் மறந்துடுவேன். சரி சரி, நான் வெளியே போறேன். ஆனா பிரீத்தி, நீங்க போட்ட டிராமா பக்காவா இருந்துச்சு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, சரி நீ போ. நான் வெளியே போறேன் டார்லிங். பாய் பாய்.
பிரீத்திக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையவே இல்லை. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய சுமைய சுமந்துகிட்டு இருக்கா. நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டா. அதுக்கு நாம என்னத்த பண்ண முடியும்? அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவளை புரிஞ்சுக்காம நிறைய தடவை நான் அவளை திட்டி இருக்கேன். நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டி, பிரீத்தி அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டா. நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஆமா பாட்டி, நாங்க இருக்கோம். பிரீத்தியோட அந்த ஒரு ஆசை மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை. அது என்ன உன் கடமைன்னு தனியா சொல்ற? நம்ம கடமைன்னு சொல்லு. சந்திரிகாவே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன மறுபேச்சா பேச போறேன்? நானும் இனிமே பிரீத்தியை ஹர்ட் பண்ண மாட்டேன் அத்தை. பிரீத்திக்கு சீக்கிரமா குணமாகணும். ஆபீஸ்க்கு வேற இப்பதான் ஜாயின் பண்ணா. சரி, அவங்க போய் ரொம்ப நேரமாச்சு. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ அப்புறமா வா. ஓகே ஓகே. டாக்டர், பிரீத்தி என்ன சொன்னா? இல்ல, எதுவும் சொல்லல. அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்டதுமே அப்நார்மல் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. முகம் முழுக்க வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கை கால் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு வந்துருச்சு. யாருக்கு டாக்டர் நரம்பெல்லாம் புடைச்சிருச்சு? பிரீத்தியோட கை கால் நரம்பு. அது மட்டும் இல்ல, நான் கேள்வி கேட்ட உடனே கெட்ட கெட்ட வார்த்தையில என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர், அவ ரொம்ப பொறுமையான பொண்ணாச்சே. அவ அவ எப்படி டாக்டர் இப்படி மாறினா? நம்ம கையில எதுவுமே இல்லைங்க. பிரீத்தி இனிமே அடிக்கடி இப்படி நடந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க தீராத மனக்குறை தான். டாக்டர், இந்த மனக்குறை எப்ப தீரும்? நீங்க கொஞ்சம் முன்னாடியே கூட்டி வந்திருந்தா அவங்க குறை என்னன்னு கண்டுபிடிச்சி ஈஸியா குணப்படுத்திருக்கலாம். இப்போ ரொம்ப முத்தி போச்சு. இனி 3 நாள் கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் அவங்களை குணப்படுத்த முடியும். டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க பிரீத்திக்கு 3 நாள் கவுன்சிலிங் கொடுத்து குணப்படுத்துவீங்க. நான் அதை வேணான்னு சொல்லல. நாங்க என்ன பண்றோம்னா, ஒரே ஒரு தடவை கொல்லிமலைக்கு கூட்டிட்டு போய் மூலிகை வைத்தியம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறோம். எப்பேற்பட்ட பைத்தியமா இருந்தாலும் அங்க கூட்டிட்டு போனா குணமாயிடும்னு எல்லாருமே சொல்லிருக்காங்க. டாக்டர், நீங்க ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? நாங்க பிரீத்திக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு சொல்றோம். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். பிரீத்தியை உங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இப்ப நீங்க பிரீத்தியை கூட்டிட்டு போனீங்கன்னா அது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, உங்க வீட்டுல கிடைக்கிற அன்பு, பாசம், நேசம், அரவணைப்பு இதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அவங்களோட உள் மனசு நம்புது. டாக்டர், அப்ப பிரீத்தியை எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாதா? ஆஹா, போக கூடாது. அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நாம யாராவது எதிரா செயல்பட்டா விளைவு ரொம்ப விபரீதமா இருக்கும். ஐயோ, அவங்க உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. இப்ப கூட நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலன்னா இந்த கிளினிக்க அவங்க அடிச்சு நொறுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல டாக்டர், நாங்க இப்ப உடனே கூட்டிட்டு போயிடுறோம் டாக்டர். விக்ரம், பாட்டி, நீ போய் உடனே பிரீத்தியை கூட்டிட்டு வா. சரி பாட்டி. விக்ரம், ஒரு நிமிஷம். பிரீத்தி இப்ப என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே உங்ககிட்டயும் நடந்துப்பாங்க. அது எப்போ எப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்க கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரிங்க டாக்டர். அவங்க எப்ப வேணாலும் அப்நார்மல் ஆகி உங்களை அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதை நீங்க மட்டும் புரிஞ்சு நடந்துக்குங்க. டாக்டர், இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது பிரீத்தி சின்ன வயசுல அவங்க சித்திக்கிட்ட வாங்கின அடி உதையெல்லாம் அவங்க நார்மல் ஆனதும் எதிர்க்க யார் மாற்றாங்களோ அவங்களுக்கு விழுன்ற மாதிரியே கேட்டுதே. அந்த மாதிரி மட்டும் கேட்கல, நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். பிரீத்தி இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் அவங்க மனசுல இருக்கிறதுனால
இந்த மாதிரி நடக்குது. பிரீத்தி அப்நார்மல் ஆகும்போது மட்டும் என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கணும். பதிலுக்கு கோவப்பட்டீங்க, என்ன வேணாலும் நடக்கும். இல்ல டாக்டர், நாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டோம். பிரீத்தி என்ன பண்ணாலும் நாங்க பொறுமையா பாத்துக்கிறோம். பிரீத்தி எங்க குடும்பத்துக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, கண்டிப்பா. என்னாச்சு? அங்க எல்லாமே நம்ம திட்டம் போட்ட மாதிரி நீட்டா போயிட்டு இருக்கு. இங்க இருந்து பாட்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். ஏய், மெதுவா வந்துருச்சு. வா. ஓகே வா. வா வா பிரீத்தி, வா. பிரீத்தி வாடா. ஒண்ணு இல்ல வா போலாம். தேங்க்யூ so much டாக்டர். சரி சரி, கல்யாணத்துக்கு கூப்பிடுவல்ல? கண்டிப்பா டாக்டர், கூப்பிடுறேன். வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். பாப்போம். ஓகே, தேங்க்யூ. வா. அத்தை, பிரீத்திக்கு என்னாச்சு அத்தை? என்னன்னு சொல்லுங்க. பிரீத்திக்கு ஒண்ணுமே இல்ல. அவளுக்கு கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தியா இருக்கு. உடம்புல தெம்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்ல சத்தான உணவு சாப்பிட்டான்னா சரியாயிடும். டேப்லெட் வரை எழுதி கொடுத்துருக்காரு. 3 வேளைக்கும் மறக்காம கொடுக்கணும். கல்பனா, ஓகேயா? சரிங்க அத்தை. பிரீத்தி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. போ, போய் ரெஸ்ட் எடு. உனக்கு என்ன வேணுமோ கல்பனா அவட்ட கேட்டுக்கோ. அவ செஞ்சு கொடுப்பா. சரியா? சரி பிரீத்தி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் ஜூஸ் கொண்டு வரேன். போ, பாத்து. விக்ரம், பாட்டி டேப்லெட்லாம் வாங்கணும்பா. எல்லாம் வாங்கிடலாம் பாட்டி. சரி. ஓகே. வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும். பிரீத்தி ரொம்ப வீக்கா இருக்கா. அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. சின்ன வயசுல அவ பட்ட கொடுமையெல்லாம் அவளோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஒரு 10 அடி ஆழம் பதிஞ்சிருக்குமாத்த. நக்கலு. என்ன மாப்பிள, ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாரி அத்தை. எங்க எப்படி பேசணும்னு தெரியாது. வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. பிரீத்தி அந்த பாதிப்புல இருந்து வெளியில வரணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவ வெளியில வர்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்குவா. என்ன என்ன பாக்குறீங்க? அவ உங்களை யாரையாவது அடிச்சாலோ டார்ச்சர் பண்ணாலோ ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாட்டி, அது எப்படி முடியும்? பொறுத்துதான் ஆகணும். அவ இந்த குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. நிறைய நல்லதும் பண்ணிருக்கா. அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான். அவ என்ன செஞ்சாலும் யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது, திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. புரிஞ்சுதா? சந்திரிகா, அம்மா,
இது முக்கியமா உனக்கு தான். என்ன ராப்கே, என்னடா இப்படி மாமியார் கிட்ட மாத்து வாங்கி சோறு திங்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? டேய், அதை நீ புடிங்கி துன்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்னப்பா விடுப்பா, இத போய் நமக்குள்ள எதுக்கு? டேய், நான் எடுப்புன்னா நீ ஓசி கஞ்சி அல்ல கை, இதுல எதுக்குடா பந்த? போட. சரி வாமா. போட. நீ உள்ள வா, உனக்கு இருக்கு. நம்மால என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி போய் பாப்போம். என்ன பிரீத்தி, ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்றியா? இல்ல விக்ரம், ஸ்ரீஜா எனக்கு பைத்தியம்னு முத்திர குத்தி என் உயிரை எடுக்க பாக்குறா. அத நீ தடுக்கிற. எல்லாம் சரிதான், அதுக்கு இந்த பைத்தியமா நடிக்க சொல்றதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. விடு பிரீத்தி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. இருந்தாலும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நடிக்கிறது ரொம்ப தப்பு. மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதையுமே செய்ய முடியாது. பிரீத்தி, உனக்கு நல்ல மனசு. அந்த மனசு தான் உன்னை இப்படி எல்லாம் நினைக்க வைக்குது. ஆனா அந்த ஸ்ரீஜா கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லாம உனக்கு கொல்ல பாக்குறான். அவகிட்ட எல்லாம் மனசாட்சிப்படி நடந்தா வேலைக்கே ஆகாது. இருந்தாலும் எனக்கு சரியா சொன்ன விக்ரம். அந்த ஸ்ரீஜா கிட்டயும் சந்திரிகா கிட்டயும் மனசாட்சிப்படி நடந்துகிட்டா நம்மள விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. பிரீத்தி, இந்தா முதல்ல ஜூஸ குடி. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ விக்ரம் சொல்ற மாதிரி செய். மிச்சத்தை எல்லாம் விக்ரம் பாத்துக்குவான். பிரீத்தி, இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். நீ தயவு செஞ்சு முன் வச்ச கால பின் வைக்காத. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் மட்டும் நீ பைத்தியமா நடிச்சா போதும். பைத்தியமா நடிக்கிறது உனக்கு பெரிய பாதுகாப்பு. நான் இதெல்லாம் உன் பாதுகாப்புக்காக மட்டும் பண்ண சொல்லல. அவங்க உன்னை பைத்தியமாக்கி ஒளிச்சு காட்ட பார்த்தாங்கல்ல, அதே விஷயத்தை வச்சு அவங்கள நம்ம ஒளிச்சு காட்டுவோம். இங்க பாரு பிரீத்தி, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். நீ பைத்தியமா நடிச்சு அவங்கள, அந்த ஸ்ரீஜா ஃபேமிலிய என்ன வேணாலும் பண்ணலாம். நீ பண்ற டார்ச்சர்ல அவங்க கல்யாணமும் வேணா, ஒரு மண்ணு வேணான்னு நம்ம வீட்டை விட்டு துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடணும். நீ ஓட வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்டை வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிடலாம். ஆமா பிரீத்தி, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வழி. இல்ல விக்ரம், எனக்கு அவங்கள பத்தி எந்த கவலையும் இல்ல. அம்மாவை ஏமாத்துறதுலதான் எனக்கு உடன்பாடு இல்ல. பாவம் அவங்க எனக்கு உண்மையாவே ஏதோ ஆயிடுச்சுன்னு துடிச்சு போயிட்டாங்க. அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பிரீத்தி, அதெல்லாம் நீ அத்தைய ஒண்ணு ஏமாத்தல. எல்லாமே அத்தையோட நல்லதுக்காக தானே பண்ற. சொல்ல போனா ஸ்ரீஜாவும் சந்திரிகாவும் தான் அத்தைய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பிரீத்தி, உனக்கு விக்ரம் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ நீ இத பண்ணு.